ஒரு 5,00,000 வச்சுங்க, 10,00,000 வச்சுங்க. காசால எல்லா விஷயத்தையும் இத மக்கள் தெரிஞ்சுக்கணும். பணத்தால எல்லாமே வாங்கிடலாம்னு நெனைக்கிறீங்க. பக்திய மட்டும் வாங்க முடியாது. இது கண்டிப்பா. நான் உணர்ந்த விஷயம். இன்னைக்கும் அது எத்தன பேர் உணர்றாங்கன்னு தெரியல. பக்திய மட்டும் வாங்கவே முடியாது. நெறைய விஷயங்கள் காசால வாங்க முடியாது நெறையவே இருக்கு. நான் நம்ம கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு பொருள வந்து நான் பார்க்குறேன். அத நான் வாங்க போறேன். அது ஒரு பித்தள கடை தான் அது. எல்லா பொருட்களும் இருக்கும். பூஜைக்கு ம். சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களும் இருக்கும். அந்த அந்த பொருள் எனக்கு பிடிச்சு போச்சு. முருகனுக்கு இந்த மாரி ஒரு கிரீடம் வைக்கலாம் தலையில ம். அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் வந்து ஒரு ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஓகே. நான் போறேன். அந்த கடையில இருக்கு. அப்போ வந்து என்னோட பொருளாதாரம் அங்க பத்தல. ம். அந்த விலை வந்து ஒரு வகையில சொல்றாங்க. ம். 25,000 26,000 மேல சொல்றாங்க. அந்த பொருளாதாரம் எனக்கு பத்தல. நான் பிளான் பண்ணி அடுத்த நாள் வந்து ரெடி பண்ணி போயிட்டேன். ம். போயிட்டு இருக்கும்போது காசு ரெடியா இருக்கு. அந்த டைம் இருக்கு. எல்லாமே இருக்கு. அழகா இருக்கு. அந்த கிரீடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப என்னால வாங்க முடியல. போக முடியல அந்த இடத்துக்கு. அங்க ஓகே. பாருங்க முதல் விஷயம். 2வது பணத்த எடுத்துட்டு போறேன். திரும்பி போறேன். அங்க ஸ்டாக் அந்த கிரீடம் இல்ல. ம். இதுல ஒரு விஷயம் பாருங்க. காசு இருக்கு. முருகன் நெனைக்கணும். தலைவன் நெனைக்கணும். நீங்க ஓகே. வரணும். எனக்காக இத பண்ணா கூட, அவ்ளோ சீக்கிரம் எந்த ஒரு முருக பக்தி எந்த ஒரு இப்ப நீங்க ஒரு பக்தியா இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன், ம். அவ்ளோ சீக்கிரம் முருகப்பெருமான் உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயம் வாங்க மாட்டாரு. கண்டிப்பா. கண்டிப்பா சொல்றேன். இத நீங்க பூவா இருந்தாலும் சரி, என்ன பொருளா நீங்க ஒரு ரூ. 5 கூட நீங்க வாங்கிட்டு போங்க முருகப்பெருமானுக்காக. அவரு மனசு வச்சுட்டாரா, நீங்க குடுக்குற